ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசி கூட 1 கப் கோதுமை மாவு, 2 வாழைப்பழம், 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து மாவாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை பாகு சேர்ப்போம். அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பணியாரம் வராது. இப்போ கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து வெல்லம் வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும் அவசியம் இல்லை, வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். வெல்லம் எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த வெள்ளை பாகை வந்து நான் வந்து அரைச்சி வச்ச மாவு கூட சேர்த்துக்கிறேன். அந்த வெள்ளை பாகும் மாவும் நல்லா ஒரு சேர கலரி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். பணியார சட்டியை நல்லா சூடு பண்ணி இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பணியாரத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. சிம்லேயே வச்சு இந்த பணியாரத்தை சுட்டு எடுக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சா அடியில் வந்து கருகிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாது. இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு சுடுறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து தேவைப்பட்டால் தேங்காவை கூட துருவி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி சேர்க்கல, தேங்காய் சேர்த்தா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்ன குக்கிங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.